அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேற்கு கரையில் கத்திக்குத்து தாக்குதல். இஸ்ரேலைச் சேர்ந்த ஒருவர் கொலை, 3 பேர் படுகாயம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், 14 பேர் உயிரிழப்பு. கொங்கோவில் தீப்பிடித்து எரிந்த விமானம். ஈரானை பாதித்துள்ள வறட்சி, நீர்த்தேக்கங்கள் வற்றி போகும் அபாயம். அதிபர் டிரம்பை சந்தித்த சவுதி இளவரசர். இந்தோனேசியாவில் நிலச்சரிவு, 18 பேர் பலி, 34 பேர் மாயம். ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ பரவல், அபாயம் காரணமாக மக்களுக்கு எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் ஏற்பட காத்திருக்கும் பேரழிவு. நெதன்யாகுவை கைது செய்வேன். நியூயார்க் நகர மேயர் சொக்ரான் மம்தானி உறுதி. அமெரிக்காவின் திட்டத்தை ஐநா ஆதரித்திருப்பது ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹமாஸ் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கரை சந்திப்பில் வாகத்தை மறித்து அதில் உள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கத்தியால் குத்தியதில் ஒரு இஸ்ரேலியர் கொல்லப்பட்டதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலின் அவசர மீட்பு பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஜெருசலேமின் தெற்கு பகுதியில் பரபரப்பாக இயங்கும் சந்திப்பில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு இஸ்ரேலியர்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்படுவது உண்டு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு குடியமர்த்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இஸ்ரேல் அதிபர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். வாகனத்தில் சென்றவர்கள் மீது 3 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹமாஸிற்கான பயிற்சி மையமாக குறித்த முகாம் செயல்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அங்கு வேலை செய்தாலும் இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக செயற்படும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு ஹமாஸ் அதிரடி பதிலடி தாக்குதல் நடத்தும் மற்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹாங்கோ குடியரசின் சுரங்க அமைச்சரை ஏற்றிச் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் அமைச்சர் லூயிஸ் வாதும், கமாம்பா மற்றும் 19 பயணிகள் விமானத்தில் இருந்ததாகவும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஹாங்கோ தலைநகர் கின்சாசா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் லூவாலாபா மாகாணத்தில் உள்ள கோல்பேசி விமான நிலையத்தில் தரையிறக்கும் போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஈரானை பாதித்துள்ள கடுமையான வறட்சியினால் தலைநகர் தெஹ்ரானின் முக்கிய நீர்த்தேக்கங்கள் எதிர்வரும் நாட்களில் வற்றி போகும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ரியாத் மற்றும் வாஷிங்டன் இடையேயான உறவை மேலும் பலப்படுத்தும் விதமாக அமெரிக்கா சென்றுள்ள சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இராணுவ வீரர்கள் புடைசூழ சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தார். வெள்ளை மாளிகையின் தெற்கு வாயில் வழியாக வந்த சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் த ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அதிபர் ட்ரம்புடன் சேர்ந்து பதிலளித்தார். இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பில் அமெரிக்காவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு F-35 விமானங்கள் ஏற்றுமதி செய்வது குறித்த ஒப்பந்தங்கள், வணிகம், அமைதி, செய்யறிவு மற்றும் தொழில்நுட்ப வணிகம் குறித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிபர் ட்ரம்ப் பேசுகையில், அமெரிக்காவில் $600 பில்லியன் முதலீடு செய்ய நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர் எனது நண்பர் என்பதால் அவர் $1 டிரில்லியன் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 88 லட்சம் கோடியாகும். அவர் முதலீடு செய்யலாம், ஆனால் அவருக்காக நான் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். சவுதி அரேபியாவின் முதலீட்டால் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு மற்றும் வளங்கள் அதிகரிக்கும். மேலும் வால் ஸ்ட்ரீட்டில் அதிக முதலீடுகள் செய்யப்படும் என்றார் ட்ரம்ப். அதனைத் தொடர்ந்து பேசிய இளவரசர் முகமது பின் சல்மான், முதலீடுகள் விரைவில் $1 டிரில்லியன் உயர்த்தப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா காசாவுக்கு எதிராக பலதரப்பட்ட தாக்குதல்களை நடத்தியிருந்த
அதனை பொருட்படுத்தாமல் அரபுலகத்தில் இருந்து சவுதி அரேபியா தற்போது அமெரிக்காவுடன் சேர்ந்து ஒப்பந்தம் பேசியிருப்பது இஸ்லாமிய நாடுகளிடையே கடும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் கனமழை பெய்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் பல வீடுகள் மண்ணில் புதையுண்டன. இந்த நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் பலியாகியும் உள்ளனர். இதுபற்றி பேரிடர் தணிப்பு கழகம் வெளியிட்ட செய்தியில், சிலாகெப் நகரின் சிபியூனிக் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் 10 முதல் 25 அடி ஆழத்தில் மக்கள் புதைந்து போய்விட்டனர். அவர்களை தேடுவதில் சிரமம் ஏற்பட்டு உள்ளது. சிலோகெப் நிலச்சரிவில் 16 பேர் பலியாகி இருந்தனர். 7 பேரையும் காணவில்லை. இதனை தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவின் தலைவர் அப்துல்லா குறிப்பிட்டார். இதேபோன்று மத்திய ஜாவாவில் பஞ்சாப் நிகரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 பேர் பலியாகியுள்ளார்கள். 27 பேர் காணாமல் போயுள்ளனர். 30 வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டு உள்ளது. கனமழைக்கு இடையே தேடுதல் மற்றும் மீட்பு பணி தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் தெற்கு கடற்கரைக்கு காட்டுத்தீ எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாஞ்சூரி பாயிண்டிற்கு வடக்கே தீ வூல் வீதியின் தெற்கிலும் லார்மர் அவென்யூவின் மேற்கு மற்றும் கிழக்கிலும் கட்டுப்பாட்டை மீறி எரியும் காட்டுத்தீ மற்றும் வெப்பம் காற்று வீசும் சூழ்நிலையால் மோசமடைந்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சால்கோனுக்கு கிழக்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வ்ராங்கிங் கைட்ஸை சுற்றியுள்ளவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வெளியேறுவது மிகவும் ஆபத்தானது என்று பயமுறுத்தும் எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டது. தீக்கட்டுப்பாட்டு இழந்தாலும் தீயணைப்பு வீரர்களின் தொடர்ச்சியான முயற்சிகளால் தொடர் தீப்பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது. அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட முக்கிய நன்கொடையாளர் நாடுகள் பிற நாடுகளுக்கான நிதியுதவிகளை குறைத்து வருவது பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என ஆய்வொன்றில் கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2030க்குள் வளர்ச்சி பெறும் பல நாடுகளில் 2.26 கோடி கூடுதல் மரணங்களை ஏற்படுத்தக்கூடும் என பார்சிலோனா குளோபல் ஹெல்த் அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய ஆய்வின் மூலம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் 5 வயதுக்குட்பட்ட 54 லட்சம் குழந்தைகளின் மரணமும் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தங்கள் அதிகாரப்பூர்வ அபிவிருத்தி நிதியுதவிகளை குறைப்பதாக தீர்மானித்துள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்கனவே ஏற்பட்ட நிதியுதவி குறைப்பின் தாக்கத்துக்கு மேலாக வரவிருக்கும் ஆண்டின் குறைப்புகள் பெரும் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தும் என ஆய்வு எச்சரிக்கின்றது. 93 குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட இந்த ஆய்வு 5% தொடக்கம் 28% வரையிலான நிதியுதவி குறைப்பு மேற்கொண்டாலே சில ஆப்பிரிக்க மற்றும் வறுமையான நாடுகளில் கடுமையான உயிரிழப்பை உருவாக்கும் என்றும் கூறுகின்றது. நியூயார்க் நகர மேயர் ஜொஹ்ரான் மம்தானி காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலைகளுக்கும் இராணுவ பிரச்சாரத்துடன் கூடிய இனப்படுகொலைகளுக்கும் காசா மீது போர்க்குற்றங்கள் தொடர்பாக நெதன்யாகு மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த கைது வாரண்டை தான் மதிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் நெதன்யாகுவை கைது செய்ய நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்றும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்த ஆண்டு நகரில் நடைபெறும் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு கலந்து கொண்டால் அவரை கைது செய்ய உத்தரவிடுவேன் என்று மம்தானி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலால் முற்றுகையிடப்பட்ட பகுதியை கைப்பற்ற ஒரு நிர்வாக குழுவையும் சர்வதேச நிலைப்படுத்தல் படையையும் நிறுவவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை ஹமாஸ் மற்றும் காசாவில் உள்ள பிற பாலஸ்தீன பிரிவுகள் நிராகரித்துள்ளன. ஒரு கூட்டு அறிக்கையில் கூறியுள்ளதாவது, ஹமாஸ் மற்றும் காசாவில் உள்ள பிற பிரிவுகள் அமெரிக்கா தலைமையிலான முயற்சி பாலஸ்தீன தேசிய விருப்பத்திற்கு வெளியே விதிக்கப்படும் கள ஏற்பாடுகளுக்கு வழிவகுக்கும் ஒரு கட்டமைப்பாக செயல்படும் என்று கூறியது. தற்போதைய முன்மொழியப்பட்ட வடிவத்தில் காசாவில் நிலைநிறுத்தப்படவுள்ள சர்வதேச இராணுவ படை ஒரு வகையான திணிக்கப்பட்ட பாதுகாவலர் அல்லது நிர்வாகமாக மாறும். பாலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் அவர்களின் சொந்த விவகாரங்களையும் நிர்வகிப்பதையும் கட்டுப்படுத்தும் ஒரு யதார்த்தத்தை மீண்டும் உருவாக்குகிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார். இவ்வாறு அமெரிக்கா செய்யும் திட்டம் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனியான சுதந்திரம் இல்லாமல் போகும் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான இந்த திட்டம் பிராந்தியத்தில் உள்ள பல அரபு நாடுகளின் ஆதரவுடன் நமது மக்களுக்கு எதிராக
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் நடத்தப்படும் அழிப்பு பேரென்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.